கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 101 சங்கீதம் 1 இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து. ஆமேன். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் 2 அற்புத வரிகளை குறிப்பிடுகின்றார். முதலாவது இரக்கம், இரண்டாவது நியாயத்தீர்ப்பு. இதை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது மெர்சி என்றும் இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட் என்றும் உள்ளது. கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் அவரது இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். அப்படி இரக்கம் பெறாதவர்கள் நியாய தீர்ப்பை தேடிக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமது நிலவர குறித்து உண்மையாகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 7-8 வாயிலாக நாம் வாசிக்கும் பொழுது சொல்கிறது என்னவென்றால், ஒரு தோட்டத்தில் நடப்பட்டிருந்த 3 வருடமாக கனி கொடாத மரத்தை வெட்டி போடு என்ற ஒரு எஜமானின் குரலுக்கு தோட்டக்காரனோ, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், வெட்டி விட வேண்டாம் என்ற தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலின் இரக்கத்தின் குரலை நிமித்தம் அந்த அத்திமரம் கனி கொடுக்கும்படி தவணையாக இன்னும் 1 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டுவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு ஏற்ற விதமான கனி கொடுக்கும்படி நமக்கு இரக்கம் தவணையாக தரப்பட்டு உள்ளது. நமக்கு தரப்பட்ட இந்த சொற்பமான அந்த தவணையான நாட்களை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் நம்மில் காணப்படாவிட்டால் அதற்கு அடுத்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பையே நாம் சந்திக்க நேரிடுகிறது. சத்தியத்தை நன்கு அறிந்த பிறகும் துணிகரமாக பாவம் செய்வதை நாம் நிறுத்திவிட வேண்டும். மற்றும் சிலரது கேள்விகள் கிறிஸ்துவை அறியாத ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்களின் நிலவரம் பற்றி கேள்விகள் எழும்பும். மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவது நல்லதுதான். ஆனாலும் 2 சங்கீதம் 12 குறிப்பிட்டபடி குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நியாய தீர்ப்புக்கு அல்ல, அவரது இரக்கத்தை பெற்று கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். God bless you.